விஜய் சார் லாலிபாப் சாப்பிட்ற வயசா? ம். நல்ல பாயிண்ட்டு. நீங்க கேட்டது சரியான கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து லாலிபாப் சாப்பிட்றாங்க. அவங்க வயசு தான் நீங்க விஜய் சார்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த வயசுல இருக்கிற குழந்தைக்கு அரசியல் தெளிவு இருக்கு. அது பாலிடிக்ஸ் பேசுது. அது விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. அந்த அரசியல் ஞானத்தை கொடுத்தது யாரு? விஜய் சார். புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி தெரியுது. அடுத்த ஜென்ரேஷன் நாங்க தான். விசில் சின்னம் தான். புரியுதுங்களா? விஜய் சார் லாலிபாப் சாப்பிட்டுட்டு, நாங்க எல்லாருமே லாலிபாப் சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டை ஆள்றோம். தமிழ்நாட்டை நாங்க பாத்துக்கிறோம். உலக்க இருக்கு தெரியுமா? உலக்க. அதுல வெத்தலையை வச்சு பாக்க போட்டு இடிச்சுக்கிட்டு வாயில வச்சுக்கிட்டு டிவி பாருங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே 60 above பிளஸ் ஆயிட்டீங்க. எல்லாம் ரிட்டையர்மெண்ட் வயசாயிருச்சு. உங்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சு. நீங்க எல்லாம் லாலிபாப் சாப்பிட்டா இந்த நேரத்துக்கு சுகர் வந்துடும், உங்களுக்கு எல்லாம் ஹெல்த் இஷ்யூ வந்துடும். ஸோ தயவு செஞ்சு எல்லாம் ரிட்டையர்ட் ஆகுங்க. நாங்க லாலிபாப் சாப்பிட்டு நெக்ஸ்ட் எங்களோட ஆட்சியை பார்த்துக்கிறோம். ஓகே மேடம், ஒன்னே தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த கட்சி உங்களது கிடையாது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரோட கட்சி. விஜயகாந்த் சாருக்காக ஆரம்பிச்ச கட்சி தான் இந்த தேமுதிக. அந்த கட்சியை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்போ? அவர் என்னவா இருந்தாரு? கன் மாதிரி இருந்தாரு. கருப்பு எம்ஜிஆர் எங்க விஜயகாந்த் சார். அந்த கட்சியை நீங்க காலி பண்ணிட்டீங்க. உங்க சுயலாபத்துக்காக, உங்க அண்ணனோ தம்பியோ அவரோட சுயலாபத்துக்காக எம்பி சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அந்த கட்சியை காலி பண்ணிட்டீங்க. ஒரு 10 சீட்டுக்காக கூட்டணிக்கு போயிருக்கீங்க. முடிஞ்சா நீங்க 234 தொகுதி நில்லுங்களா சிங்களா. தளபதி, எங்க தளபதி விஜய் வந்திருக்காரு. புரியுதுங்களா? அடுத்த நம்பிக்கையே அவரு தான். அவர் எங்களுக்காக எந்த கூட்டணியிலும் போகாம சிங்கிளா நிக்கிறாரு. அவர் கட்ஸ் உங்களுக்கு வருமா? உங்களால நிக்க முடியுமா? சொல்லுங்க. உங்க அரசியல் ஆதாயத்துக்காக கூட்டணியில போயிருக்கீங்க. வேஸ்ட். அப்பட்டமா தெரியுது. பொய். நீங்க அப்போ திமுக எதிர்த்து பேசிட்டும் பயங்கரமா திட்டி பேசிட்டும் இப்ப அவங்க காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலேயே போய் நிக்கிறீங்களே. கேவலமா தெரியுது உங்க அரசியல். எவ்வளவு பொய் பேசுறீங்கன்னு. திமுகவே ஒரு பொய் கட்சி. நீங்களும் அங்க போய் சேர்ந்துட்டீங்க. உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டீங்க. சோ அதனால நீங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. தளபதி சிங்கிளா அடிக்க போறாரு. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது டிவிகே தான். எல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, சும்மா கிடையாது. நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு வரும். அன்னைக்கு நாங்க பதில் சொல்றோம். எங்க ஓட்டு டிவிகேக்கு. உங்க மகன் விஜய் பிரபாகரன் அவரு விருதாச்சலத்துல நிக்கிறாரு. ஏன் கூட்டணியில போய் நிக்கணும்? தனித்து நிக்க சொல்லுங்க முடிஞ்சா. ஏன் விருதாச்சலத்திலேயே போய் நிக்கிறீங்க? வாங்க சென்னை பக்கம் வாங்க. இங்க நில்லுங்க. எப்படி நீங்க வின் பண்றீங்கன்னு பாப்போம். உங்களுக்கு தேவையான இடத்துல போய் நிக்கிறீங்க. கூட்டணியில் நிக்கிறீங்க. கண்டிப்பா சொல்றேன், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாமே மக்கள் அரசியல் தெரியல, நீங்க ஏமாத்துறீங்கன்றது கிளியரா தெரியுது. அப்படிலாம் நினைக்காதீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த தடவை யாரு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா முதலமைச்சர் தளபதி விஜய் தான். எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா நடக்கும். மேடம், உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ தெரியாது, விஜயகாந்த் சார் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். சினிமாவை வாழ வச்சவர். சினிமா கடன்ல இருக்கும்போது எங்களுக்கு மலேசியால போயிட்டு ஷோ நடத்தி சினிமாவை அந்த அளவுக்கு வாழ வச்சு சினிமால இருக்க மக்கள் எல்லாருமே செழிப்பா இருந்தாங்க விஜயகாந்த் சார் இருந்தப்போ. இப்ப சினிமாவே அதெல்லாம் பாதாளத்துல இருக்கு. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்போ விஜயகாந்த் சார் இறந்தப்போ 10 நாள் எனக்கு தூக்கம் இல்லை. அவரு கல்லறையில நான் தினமும் அவர் பக்கத்துல உட்காந்து அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ்வளோ எமோஷனலா இருந்தோம் நாங்க. ஏன்னா விஜயகாந்த் சாரோட இழப்பு பெரிய இழப்பு. அவர் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியவே சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. நீங்க நம்பிக்கையை இழந்துட்டீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தளபதினு ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய் சார். அவரை இப்படி நாக்குல நரம்பே இல்லாம இப்படி பேசுறீங்களே, உங்க அரசியல் லாபத்துக்காக, நீங்க காசு வாங்கிட்டன்றதுக்காக. அதே திமுகவை தான் நீங்க கேவலமா பேசிருக்கீங்க. இப்ப அதே திமுகவுக்கு ஆதரவா பேசுறீங்க, நிறம் மாறுறீங்க. கண்டிப்பா சொல்றேன், விஜயகாந்த் சாரோட ஆன்மா சும்மாவே விடாது. ஒரு தலைவன் உருவாயிட்டான். எங்க தளபதி விஜய் சார் வந்துட்டாரு. அவர் கண்டிப்பா சிஎம் ஆகிறது எவனாலையும் தடுக்கவே முடியாது. விஜயகாந்த் சார் ஆன்மா கண்டிப்பா எங்களுக்கு துணையா நிற்கும். இந்த தமிழக மக்கள் இந்த தேர்தலில் கரெக்டான தக்க பதிலடி கொடுப்பாங்க. வெயிட் அண்ட் வாட்ச்.